எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். எக் ட்ராப் கறி. இப்போ வாங்க எப்படி பண்ணால் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு பாத்திரம் அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கேன். நீங்கள் வேணால் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து பொடிசாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் கழித்து ஒரே ஒரு முட்டையை மட்டும் அதில் உடச்சி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் சிக்கன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம தக்காளி வதங்கிறதுக்காக சேர்த்தோம். இப்போ சேர்க்குறோம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் எவ்வளோ குழம்பு வேணுமோ தண்ணி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றிக்காங்க. உடச்சி ஊற்றி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். திரும்ப ஓப்பன் பண்ணி 5 நிமிஷம் கழித்து முட்டையை திருப்பி விட்டு திரும்ப மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்மளோட கொத்தமல்லி தழை தூவி நம்மளோட உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி